வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு பார்த்துருப்பீங்க, குறைந்த விலையில் வீடு கட்டி தருவோம் என்று சொன்னால் நம்பலாமா என்று சொல்லி. அதே குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறையா தலைப்புகளில் வீடியோ வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க, குறைந்த செலவில் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இப்போ நார்மலாக எல்லா ஊர்களையும் ஒரு ரேட் இருக்கிறது. லேபர் கான்ட்ராக்டுக்கு, டோட்டல் கான்ட்ராக்டுக்கு ஒரு ரேட் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நார்மலான ரேட்டு. எப்பயுமே வீடு கட்ட விசாரிக்கும் போது ஒரு பில்டர்கிட்ட மட்டும் விசாரிக்கக்கூடாது, ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ என்ன ரேட்டு நார்மலாக போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிறணும். அதை விட்டுட்டு நான் ரொம்ப கம்மியாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2500 3000 வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கு. இன்ஜினியர் ரேட்லாம் 3000 தாண்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நார்மலாக 2500 2600 அப்படிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ரேட்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் 1800 நான் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அது விளம்பரங்களே பார்க்குறோம். அது எப்படி பண்ணித்தர முடியும்ன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த அமௌண்ட்டுக்கு பேசிகிட்டே நாங்கள் போராடி தான் வேலையை முடிக்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிற பட்ஜெட்டு ஒன்றா இருக்கும், அது நம்ம கடைசியில் போக ஒன்றும் பட்ஜெட் ஏறிக்கிட்டே போயிடும். அப்போ 1800 பண்ணி தரதுல போது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய நம்பர் எனக்கு கொடுங்க, நான் நிறைய வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரேட்டை குறைக்கும்போது நிறைய வேலைகள் வரும். இப்போ நம்ம ஒரு 100 ரூபா 200 நம்ம சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்காகனா தரமான பொருள்களை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகத்தான். கட்டி கொடுக்குறவங்களுக்கு தரமான மெட்டீரியல் போடுறதுக்கு இவ்வளோ பட்ஜெட் வரும்னு சொல்கிறோம். 100 200 குறைச்சா நிறைய வேலைகள் வரும். ஆனால் அது தேவையில்லை, நம்ம தரமாக பண்ணி கொடுக்கணும். அதனால் பார்த்து செய்யுங்கள். அடுத்து கட்டின வீடை போய் பாருங்கள். ஒரு பில்டர்ஸ் நம்ம வேலை கொடுக்கும்போது கட்டின வீடை பாருங்கள். இப்போ நம்ம வேலையை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆரம்பிக்கிறதையும் போடுறோம், முடிக்கிறதையும் போடுறோம். வேலை ஆரம்பித்து அது எப்படியெல்லாம் போய்கிட்டுருக்கு, அதை எப்படி முடிக்கிறோம் என்று வரைக்கும் நம்ம வீடியோ போடுறோம். லாஸ்ட்டில் தான் வீடியோ எடுத்துப்பாங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன பண்ணான்னு தெரியாது. நம்ம வேலை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேலை டெய்லி அப்டேட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதை முடிக்கிறது ஆரம்பிக்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. அதே போல் என்டைம் ஒரு சிலர் வீடு கட்டும்போது கேட்டாங்க, சார் நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் வரணும், அந்த இடத்த பார்க்கணும் அப்படிலாம் கேட்டாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கைக்காக தான் கேட்குறாங்க. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா புதுசாக ஒருவரை பார்த்தோன்னே அறிமுகமாக முடியாது. அவரை குறித்து ஒரு சில விவரங்கள், ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரா, வீடு இங்கே இருக்கா, கட்டிக்கிட்டு இருக்காரா, வீடு எப்படிலாம் கட்டுறாரு, அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் வேலை கொடுப்பாங்க. அதனால் அதை நீங்கள் விசாரிச்சுட்டு அவர் கட்டின வீடுகள்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை கொடுங்க. அதுக்கடுத்து பயன்படுத்துகிற பொருட்கள் பேசும்போதே என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பிராண்டு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ரேட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது பொருட்கள் தரமானதாக இருக்குமா, செகண்ட் தேர்ட் குவாலிட்டியாக இருக்குமாங்கிற அதையும் செக் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து ஒரு நல்ல வீடு அமைகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வரணும். தரமான மெட்டீரியலு, தரமான பொருட்கள், தரமான வேலையாட்கள், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தரமான வீடாக கட்டி முடிக்க முடியும். அதனால் ரேட்டை குறைக்கும் போது பொருட்களில் ஏதாவது சமரசம் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை அவங்கள்ட்ட கொடுங்க. ஓகே, இதே போல் உங்களுக்கு தேவையான பதிவுகளை நம்ம தினந்தோறும் நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுவதை குறித்து கேள்விகள், சந்தேகங்கள், அந்த வீடு கட்டணும் அப்படின்னா என்னோட உங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு நான் உதவி செய்ய முடியுமோ உதவி செய்கிறேன். ஓகே, பாய். நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஃபியூச்சர் நான் கொடுக்குற வீடியோ எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். ஓகே, பாய்.